இன்னும் சொல்றேம்மா, விஸ்வநாதனுடைய அற்புதமான பாடல்கள் வந்த படம் வந்து பாக்கியது. காதல் என்னும் வடிவம் கண்டு கற்பனையில் உருவம் கொண்டு மாலையிடும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு, பீஷா ஈவி சரோஜா பாடின பாட்டு. அதில் வந்து வாழை பொழுதின் மயக்கத்துக்கு வந்து ஒரு பாட்டு. ஆமா சார், நான் அந்த பாட்டு தான் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அந்த சாங்லாம். அதை விட எனக்கு இந்த காதல் வடிவம் கண்டேன் பாட்டு. என்ன பாட்டு அது, பாருங்க. காதல் என்னும் வடிவம் கண்டேன் கற்பனையில் உருவம் கொண்டேன் மாலையிடும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்ணி. சூப்பர் சூப்பர். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. அவங்க வந்து அவர் அந்த கதாநாயகனுடைய முதல் மனைவி அவருக்கு அது மறந்துட்டு இருக்கும், சௌகார் ஜானகி. அது அவருக்கு திடீர்னு ஞாபகம் ஒரு தனியா வீட்டில் இருக்கும்போது அவரை கதாநாயகன் கெடுத்துற மாதிரி கதை கற்பாயிடுவான். அந்த கதையை வந்து அன்னைக்கு யாருமே ஏத்துக்கல. அவர் கல்லூரி ராணிகள் உல்லாச தேனிகள் சொல்லாத இந்த மாலை வேளையே தல்லாபம் கொள்வதா சந்தோஷம் கொள்வதா சன்னதையே நிலையா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் அதுல இருந்தது. அவ்வளோ இருக்கும். ஒவ்வொரு பாட்டும் அப்படி தேர்ந்த பலாச்சோடைய நினைச்சிட்டு வாயில வச்ச மாதிரி அப்படி போட்டிருந்தார் எம்.எஸ். விஸ்வநாதன். படத்துக்கு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட படம்னு எழுதிட்டார். அந்த அளவுக்கு அடி வாங்கி